வெரி குட், மிகச்சரி. அந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஆகும்? யாரையா சொன்னது அது? தயவுசெய்து தப்பான நேரத்தில் கொண்டு போயிடாது. கேஸ் ட்ரபிள் ஆட்டத்துக்கு கண்டிப்பாக வராது. அந்த வலி வலி கேஸ் ட்ரபிள் போல இருக்கும் வழி கேஸ் ட்ரபிள் ஆளாக கொள்ளாது. சரி, அதை பற்றி அவர் பேசுவார். இந்த முதிரைக்கு பேர் பார்த்தீங்கன்னா பரசு முதிரை அப்படின்னு பேர். பரசு முதிரை ஏன் இதுக்கு பரசு முதிரை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, பரசு அப்படின்னா அர்த்தம் வந்து கோடாலி அப்படின்னு பேர். எப்படி வந்து பரசுராமர் வந்து அவரோட தந்தை சொன்னதுனால ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்காம பெற்ற தாயையே வந்து தான் வச்சு இந்த கோடாலியால் வெட்டினாரோ, அந்த மாதிரி நாம் இந்த முதிரையை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்குள்ளார மனோரீதியான முறையில் நம்மளுக்குள்ளார நம்மளை சுற்றி இருக்கிற என்னென்ன நம்ம தேவையில்லாத, ஐயா சொல்ற மாதிரி குப்பை கன்றாவி, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சூழ்நிலை, இதெல்லாம் உருவாகாமல் நம்மக்கிட்ட இருந்து அது கலைஞ்சி எடுக்கிற முதிரையில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான முதிரை. இந்த முதிரை வந்து ரொம்ப செய்கிறது வந்து ரொம்ப எளிமை. 2 உள்ளங்கையும் ஒட்டணும், இடது கை கீழே வலது கை மேலே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் இப்படி பிடிப்பாங்க, பிடிக்கக்கூடாது. 2 கையும் இப்படி நீட்டி தட்டணும், இப்படி வச்சுக்கணும். இந்த முதிரை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வயிற்று பகுதியில் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். கோபத்தினால் வர பிரச்சனைகள் எல்லாமே முதல்ல தாக்கக்கூடிய இடம் பயம்தான். அந்த பயத்தில் அந்த கோபத்தினால் வரக்கூடிய பயம், அதனால் வர பிரச்சனைகளை வந்து இது வந்து சரி பண்ணும். இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா வயிற்றில் இருக்கிற எல்லா உறுப்புகளும், சிறுகுடல், பெருக்குடல், மலக்குடல், ஜீரண உறுப்புகள் முதற்கொண்டு பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் இது வந்து சரி பண்ணும். இவர் சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொன்னால் வந்துருச்சுன்னா, வாயு தொல்லை வந்துருச்சுன்னா உடலில் அங்கங்கே வலிக்க ஆரம்பிச்சிடும், அங்கங்கே ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிடிச்சிச்சுன்னா சமயத்தில் வந்து வலி வந்து தண்ணி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். எப்படி பரசுராமர் தாயை வந்து கொண்டது தந்தையருடைய கட்டளைக்காக, தாயை சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற ஒரு கோட்பாட்டு கிழங்க சொல்லிட்டாரு. தந்தை சொன்னார், வெட்டி போட்டாரு. அப்புறம் தந்தையை கேட்டு அந்த உயிரை திருப்பி கொடுத்துட்டாங்க. அது ஒரு கதை. அதுக்கப்புறம் அவர் பரச எதிர்ப்பு கொண்டு என்ன பண்ணார், அந்த கொண்டாட என்ன பண்ணாருன்னா, தேவையற்ற அநீதிகளை எதிர்த்து போராடி நியாயத்துக்காக போராடினார். அந்த வகையில் இந்த பரசுமுத்திரையானது வாயு தொல்லை எங்கெங்கே மாட்டிக்கிச்சு, அங்கே திடீர்னு வயிறு பிடிச்சிக்கும், முதுகு பிடிச்சிக்கும், கழுத்து பிடிச்சிக்கும், மாறு பிடிச்சிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. 2 விஷயம் அந்த மாதிரி சமயத்தில் பரசுமுத்திரை வச்சுருங்க. அந்த பிடிப்பு எந்த பிடிப்பாக இருந்தாலும் சரியாகும். சரி, அந்த பரசுமுத்திரை கூட வைக்க முடியல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு பெருங்காலத்தை தண்டு போட்டு கலக்கி குடிச்சிட்டு பரசுமுத்திரை வச்சுருங்க, சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பிங் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? கிராம்பிங் தமிழ் என்ன சொல்கிறோம்? தசை. இப்போ தசை பிடிப்பு எப்போ வரும் அப்படின்னுட்டா, எப்போது நம்ம உடலில் உடல் சக்தி குறையுதோ, இந்த குறைக்கணுன்னு சொல்லக்கூடிய அந்த விரல் இழுத்துக்குது, இந்த காஃப் மசில்ஸு, தொடை இதெல்லாம் இழுத்துக்கணும். அந்த வயிறு கீழிலேருந்து சமயத்தில் இழுத்து பிடிக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுலையே தெரியாமல் ஒரு சங்கட்டமான சூழல், உயிரே போயிருக்கின்ற ஒரு பயமும் வரும். அப்போது மருத்துவர்கிட்ட போனாலும் உடனே எந்த மருத்துவத்திலையும் அதுக்கு உடனே தீர்வு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஊசியை போட்டாலும் சரி, ஹோமியோ சாப்பிட்டாலும் சரி, சித்தா சாப்பிட்டாலும் சரி, எண்ணெய் சாப்பிட்டாலும் சரி, உடனடி தீர்வு அந்த வலி ஒரு நாள் முழுக்க உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை எப்படி எளிமையாக சரி பண்ணலாம்? அவ்வளோ நேரத்தில் எப்படி சரி பண்ண முடியும்? ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சமையல் ரொம்ப உப்பு இருக்கு, அதில் டேபிள் சால்ட் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமா? யார் டேபிள் சால்ட் தெரியும்?
இல்லையா டேபிள் சால்ட் யாருமே தெரியுது. யாரு சமையல் பயன்படுத்துறது டேபிள் சால்ட் யாருக்குமே தெரியலன்றீங்க? தமிழ்ல சொன்னாங்க சார் தெரியும். ஏன்னா அந்த உப்பு வந்து இப்போதான் அந்த மாதிரி தான் பயன்படுத்துறோங்களா, டேபிள் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. அதனால நீங்க புதுசாக அந்த உப்புல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கோ எதுக்கு வாங்கி தர மாட்டேன் ஏதோ புதுசாக ஒன்று சொல்ல போறீங்க ஆகும் அப்படின்னு நல்ல உப்பு இந்த உப்பு இதுதான் உப்புல சாப்பிடணும் அப்படின்னு புதுசா உப்பு நீங்க தான் சொல்ல போறீங்கன்னு கொஞ்சம் பயந்து உண்மையிலேயே புது உப்பு தான் அது. அது பார்த்தீங்களா டேபிள் மேல உப்பு தூள் பண்ணி வைக்கிறது டேபிள் சால்ட். சமையல் ரூம்ல கல் உப்பு வைப்போம். டேபிள் என்ன உப்பு கல் உப்பு வைப்போமா? சால்ட்னாலும் உப்புனாலும் இல்லையா தூள் உப்பு தான் சரி. அந்த டேபிள் சால்ட்டை அப்படியே வேற விடுது, அப்படியே வாயில வச்சு ஜோக். சரிங்களா? நிறைய பேருக்கு விஷயம் தெரியாம சங்கடப்படுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. அப்படி இல்லையா வயர் ஒரு துணி உப்பு எடுங்க வயர் போடுங்க. இல்லை அடுத்தவங்க அதை உப்பு சப்ப முடியாத நிலையில் இருக்காங்கன்னா அந்த ஒரு துணி உப்பு எடுங்க, 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, நல்லா ஆற்றுங்க. ஒரு 10 சொட்டு ஒரு டம்ளர் வச்சு மீதி தண்ணி கீழே ஊற்றுங்க. மறுபடியும் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்க, நல்லா ஆற்றிட்டு குடி கொடுங்க. அந்த பிடிப்பு சரியாயிடும். உடனே இப்படி வச்சுருங்க, வலி கொடுக்க சரியாயிடும். இப்போ என்னுடைய மாணவர்கள் அவங்க தனியாக பேசுனீங்கன்னா லட்சம் பயங்கரமாக அடிப்பாங்க. நோயாளி வந்துட்டாங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வாங்கணும் என்னோட குரு தான் நான் எதுவும் பேச மாட்டேன். ஏன்னா ஓரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கேன். என் குரு அந்த இடத்துல அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணிடுவேன். அது எந்த மீட்டிங் போனால் டேய் உனக்கு வேலை இது பாடுறேன்னா முழுமையாக சரி பண்ணுவேன். என் குரு மேடையில் இருக்கிறேன்னா நான் மேடையில் இருப்பேன். ஏன் சொல்லுங்க? சும்மா தராது பயம்லாம் கிடையாது. கரெக்டு. நான் இதெல்லாம் தப்ப சொல்லிட்டு அந்த பின்னால் என்ன ரைட்டு கொடுத்து அதுக்கு வாய மூணு விற்கிறப்ப துவையலுக்கும் சட்னிக்கு என்ன வித்தியாசம்? நீங்க மிளகா சட்னி சாப்பிட்டதே இல்லையா? துவையலுக்கும் சட்னிக்கு என்ன வித்தியாசம்? தயவு செய்து வர்க்கம் தான் சட்னி வைக்கிறீங்களா? அப்போ தக்காளி சட்னி வைக்க சொல்றோம், அங்கே தனியாக இருக்கு. இல்லை கடலக்காய் சட்னி வைக்கிறோம். களிக்கு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடலக்காய் வந்து நல்லா மைய அரைச்சி அதில் அழகாக ஒரு உருண்டை கூட அந்த உப்பு மலர்லாம் போட்டு அப்படி வச்சுட்டாங்கன்னா 2 தக்காளி உள்ள போகும். அது பேர் சட்னி. துவையல்லாம் நீங்கள் சரி. இது வந்து உங்கள் சைடில் நான் விட்டுறேன். கடைசியில் என்னோடய எண்ணெய் வந்து எழுதிட்டு போவோம். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கினா தெரிஞ்சுக்கிட்டுங்க, தெரியல அப்படின்னு போகிறேன்னு நான் சொல்கிறேன். உண்மையான ஆசிரியரோட கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா மாணவனை முட்டாள வைக்கக்கூடாது, மாணவனை புத்திசாலியாக வைக்கணும். எதுக்கு நம்ம அந்த காலத்தில் வந்து ஹோம்ஒர்க் வீட்டு பாடம்னு சொல்லிட்டு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டில் போய் அவங்க மூலையை பயன்படுத்துறதுக்காக வீட்டு பாடம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டு பாடம் கொடுத்துருக்கேன் ரைட். இவங்கெல்லாம் வந்து அந்த வகையில் மேடையில் பேச ஒரு சின்ன பயம். அந்த மேடை பேச்சை எப்படி சரி பண்ணிக்கலாம்? அந்த முதிரையால் என்னென்ன பயன்? இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா சங்கு முதிரை அப்படின்னு பேர்.
இந்த முதிரை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். இடது கை கட்ட விரல், வலது கையால் இப்படி பிடிச்சிக்கணும். ரொம்ப அழுத்தமெல்லாம் பிடிக்க வேணாம். பிடிச்சிட்டு உங்களுக்கு தெரியாத தூக்கி வச்சுக்காங்க. லேசாக திருப்பி இப்படி வச்சுக்கணும். இடது கையை கட்ட விரல வலது கையால் பிடிங்க. பிடிச்சிட்டு மெதுவாக கையை திருப்பி இது சங்குமுத்திரை அப்படின்னு பேரு. இந்த சங்குமுத்திரை வந்து ஏன் இதுக்கு சங்குமுத்திரை அப்படின்னு பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு சங்கு மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க நம்மளோட தொண்டை பகுதியில் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, ஒரு ஐயா சொன்னார் இல்லைங்களா, நம்ம ஒரு மேடையில் பேசுறதுக்கு பயம், இல்லை ஒரு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட முதல்ல போய் பேச போகிறோம் அப்படின்னா, இந்த முதிரையை அதுக்கு முன்னாடி 5லிருந்து 10 நிமிஷம் இதை செஞ்சுட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற வார்த்தைகள் தெளிவாகவும், என்ன சொல்ல வரன்ற விஷயத்த நீங்கள் அவர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்களோ அதுக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் தரும். இப்போது தைராய்டு முத்திரை சொன்னாங்க இல்லைங்களா, அது கூட தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கூட இது சேர்த்து செய்கிற ஒரு முதிரை. அது மட்டும் இல்லாமல் பாடுறதுனால, இல்லை ஒரு மழை காலத்துலையோ, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனாலையோ தொண்டை கட்டிக்குச்சு அப்படின்னாலும் இது சரி பண்ணோம். டான்சில்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இந்த முதிரையை செஞ்சாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வீச்சு பார்க்கலாம். வரும்போது நம்ம தக்காளி பழம் கலர் அந்த டான்சில்ஸ் நல்லா வீங்கி நல்லா வாயை திறந்து பார்த்தோன்னா அப்படி தெரியும். இது உடனே செஞ்சாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அது குறையும். அதை வந்து கண் கூட வந்து எவ்வளோ கேம்ப்லையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். பேஷண்ட் வந்தவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுதான் இல்லையா மாணவர் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் வந்து ஊரில் வெளியூர் கேம்ப் போயிட்டோம். மாலை ஒரு சிறுவன் வரான், வீசிங் இருமல் ஒன்றும் தாங்க முடியல. வந்து இது மாதிரி சார் இல்லைன்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோடனே அவ்வளோதான், சரி நான் உனக்கு சரி பண்ணுறேன். அவங்க நான் இருப்பேன்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க. இவரும் மருத்துவர், பட்டம் பெற்ற மருத்துவர், அது ஞாபகம். சாதாரண பட்டம் பெற்ற மருத்துவர் என்கிட்ட வந்து பழகிட்டு இருக்காரு. எத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கீங்களா? எத்தனை வருஷமா? சரிங்களா? இப்போ அந்த வகையில் அந்த பையனுக்கு கடும் பூச்சை இருக்கு. அந்த பெற்றோருக்கு காசு செலவு பண்ண முடியல. இடையில் ஒரு கொரோனான்னு ஒரு பயம். கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணால் திட்டுவாங்க. நீ வெண்ணற்றதை இருக்க சரி பண்ணுங்க. சரி, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாமையே இந்த சங்கமுத்திரை கொடுத்தாரு. கொடுத்துட்டு இன்னொரு முத்திரை கூட சேர்த்து கொடுக்குறாரு. நான் வந்து ஒன்று சொல்கிறாங்க, சார் நீங்கள் இல்லாத போயிட்டீங்க, நான் போட்டு சார் சரி பண்ணுறேன் சார் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது அந்த ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளத்துக்கும் சங்கமுத்திரை சரியாகும். நிறைய பேருக்கு திக்குவாய், இந்த திக்குவாயை சரிப்படுறதில் இந்த சங்கமுத்திரை மிக அற்புதமான முத்திரை. ரைட். தொண்டை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்ண மணிதை கொடுங்க, சரியாயிடும். ஒருத்தருக்கு மீன் சாப்பிட்டாரு, முள்ளு தொண்டையில் பற்றிச்சு, என்ன பண்ணலாம்? அதெல்லாம் ஒரு சோறை வந்து உருட்டை ஊற்றி தள்ளி விட்டுருவாங்க. நிஜம், அது சூடாக போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தொண்டையில் முள்ளு போட்டுருச்சு அப்படின்னா வெறும் சாதத்தை விட்டு போட்டிங்கன்னா போகாது. இந்த சாதமோ இட்லியோ எந்த வசம் இருந்தாலும் சூடாக போடணும். சூடாக போட்டு முட்டி உள்ள தள்ளிட்டா அப்படின்னா அந்த முள்ளு போயிடும். ஏன் சூடாக போடணும்? அப்புறம் தொண்டை விரிச்சு இப்படி பண்ணுவோம். தொண்டை விரியாது. தொண்டைக்குள்ள செல்கள் விரிவடைந்து அந்த முள்ளை வெளியே தள்ளிடும். அப்போது அதுக்கு இணையான ஒரு பிரச்சனை. சரி,
தொண்டை பார்த்தாச்சு. ஏன் மூஞ்சிக்கு எந்த வியாதியுமே வராதா? மூஞ்சில் புக்குள்ஸ் மட்டும் அது வேற இல்லையா? கருவலி உன் கோட்பாடு வந்தால் நான் ஏன் பண்ண முடியும்? மூஞ்சில் வேற என்ன இருக்கு? கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, பல்லு இருக்கியா? நாக்கு இருக்கு. அதையா சொல்ல போறேன். இந்த முத்திரைக்கு மகாசிரசு அப்படின்றது இந்த முத்திரையோட பேரு. எஞ்சான தொழிலுக்கு சிரசை பிரதானம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த முத்திரையை செஞ்சோம் அப்படின்னா பல்வலி மட்டும் இல்லை, இந்த கழுத்துக்கு மேலே எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த முத்திரை வந்து அதை வந்து சரி பண்ணும். இது கூட ஒரு சில முத்திரை அந்தந்த இன்னும் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். இந்த முத்திரைக்கு பேர் மகாசிரசு அப்படின்னு முத்திரை பேர். இந்த முத்திரை எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மோந்திர விரலை மடக்கி உலகையில் வைங்க. உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் தூக்கி வைக்கிறேன், நீங்கள் சாதாரணமாக இயல்பாக வச்சு பண்ணுங்க. மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை தொடணும், தொட்டுட்டு நடுவரல் ஆள்காட்டி வரல் சுண்டு வரல் நீட்டிருக்கும். இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா பிரதானமாக எதுக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட பல்வலி இருந்தாலும் ஆடிட்டே இருந்தாலும் பல்லு வந்து இந்த முத்திரையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆடுற பல்லு நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அந்த பல்வலினால் வர தொந்தரவு, இன்னும் அது மட்டும் பல்வலி மட்டும் வராது, காது வலி வரும், தலைவலி வரும். அதை தொடர்பான எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த முத்திரை வந்து சரி பண்ணும். காதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்போயாவது ஒரு ரீங்கார சத்தம் கேட்கும். ஒரு சிலர்லாம் பேஷண்ட் வந்து ரெகுலராக வருவாங்க அந்த மாதிரி ரீங்காரம் எனக்கு வந்து பொய்ன்னு கேட்குது, ஒரு மாதிரி வந்து ஏதோ ஒரு பூச்சி கட்டுற மாதிரி கேட்குது, அந்த மாதிரி வந்து நம்ம நோயாளி பார்க்கும்போது அது அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது மட்டும் இல்லாமல் தலைவலி என்னன்னே சொல்ல தெரியாமல் தலைவலி, அது எதனால் வந்துச்சுன்னே வந்து அவங்களால வந்து சொல்ல முடியல. நான் கரெக்டாக சாப்பிட்றேன், கரெக்டாக தூங்குறேன், ஆனால் எதுக்காக தலைவலியே வந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வர தலைவலிக்கும் இது வந்து கொடுக்கலாம். முகம் சார்ந்த இந்த பல்லுக்கு வந்து இவர் சொல்லிட்டாரு, இன்ஸ்டன்டா பல்வலி போகணும்னு சொல்லிட்டாரு. நம்ம முடியுமா? நம்ம முடியுமா? அந்த சொல்லி பாருங்க. ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு, பல் சொத்தை இருந்தா அந்த நாயூரி வேற பரவலங்க சரியாயிடும், முதிரையில் சரி பண்ண முடியாது. பல் சொத்தையை சரி பண்ண முடியாது. அதே பல் வளர்றதை கண்ட்ரோல் பண்ணலாம், பல்லு முன்னால் வர்றதை கண்ட்ரோல் பண்ணலாம் முதிரையில். சரி, இன்னொரு சின்ன எளிமையான விஷயம் சொல்கிறேன். இப்படி கை வைங்க, எந்த பல் வலிக்கும் பாருங்க. அப்படி இல்லையா, கடவாரத்துக்கு 2 பல்லுக்கு இந்த வரல, அடுத்த 2 பல்லுக்கு இந்த வரல, அடுத்த 2 பல்லுக்கு இந்த வரல, அடுத்த 2 பல்லுக்கு இந்த வரல. இப்போது இந்த பாதிக்கு இந்த கையும், இந்த பாதிக்கு இந்த பை இப்படி வச்சோம்னா கடா பல்லுக்கு ஆள் காட்டி வரல. இந்த விரலை லேசாக நீங்கள் எடுத்து விட்டிங்கனாவே உங்களுடைய பல்வலி சரியாயிடும். இப்படியா இங்கே பாரியா, முழுசாக கவனிக்கணும். நகர்த்த இடத்துல லேசாக ஒரு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களே கொடுத்து பாருங்க, பல்வலியில் அது கொடுத்து பாருங்க, எப்படின்னு பாருங்க. சரி, நம்ம உடலை இயக்கிறது செத்து போனாலும் அந்த உடலை அழுக வைக்கிறது நம்ம உடலை இயங்கின்ற தச வாயுக்கள் சொல்லக்கூடிய வாயுக்கள் தான் நம்ம உடலை வந்து தேவையான அளவு இயக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு வாயு அபான வாயு. இந்த அபானன் பிரியல அப்படின்னா நாத்தட்சம், அது இப்படி வந்தாலும் நாத்தட்சம், இப்படி போனாலும் நாத்தட்சம். அந்த அபானன் ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? வயிறு சார்ந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடணும்.
வயிற்று வலி, வயிறில் இது வயிற்றில் அல்சர் சொன்னாங்கல்ல, அவர் வயிற்று தான் அது சரியாயிடும். அல்சர் வயிற்று புண். வயிற்று புண் டைம் சொல்கிறேன். பாபா மாதிரி ரைட். இது இப்படி வச்சா பாபா முத்திரை, இப்படி வச்சா அபான முத்திரை. சரிங்களா? இது அபானன் அப்படின்னா நம்ம உடல் முழுக்க தெரிஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக வயிற்றில் ஜீரணத்துக்கு ரொம்ப அற்புதமாகுது. ஜீரணத்தில் ஏற்படக்கூடிய அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருப்பொருள்லையும் பஞ்சபூதம் இருக்குது. அந்த பஞ்சபூதத்தை கிரஷ் பண்ண சொல்ல நம்ம உணவு சாப்பிட்டு அந்த கிரஷ் பண்ண சொல்ல கிரஷ்னா என்ன? கிரஷ்னா என்ன? நம்ம உடம்புல அந்த உணவு அரைக்கிறது இல்லை, நசுக்குது. அப்போ நசுக்கு சொல்ல இயல்பாக ஒரு வாயு விடுவோம். அந்த வாயு வெளியேற்றலை அப்படின்னா உடலுக்கு மோசமான விளைவு பண்ணோம். அந்த வாயு வெளியேற்றதுலையும் அந்த வாயு நம்ம உடலுக்கு தங்கிருச்சு அப்படின்னா ஏகப்பட்ட மோசமான விளைவுகளை கொடுக்கும். உதாரணமாக புளியப்போம், அபானம் பிரியாமல் மலம் வெளியே போகாது. அப்போ மலம் வெளியே போகலாம் அப்படின்னா இப்படி போட்டு நீங்கள் மலம் கழிக்க சொல்ல இப்படி போட்டு உட்காந்துருங்க. கண்டிப்பாக வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பண்ண இதை பண்ணக்கூடாது. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து பண்ணக்கூடாது. இந்த அபான முத்திரை பண்ணக்கூடாது. இயல்பா வெளியே நிலத்துலையோ இல்லை சாதாரண டாய்லெட் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா உடலுக்கு அத்தனை கழிவு டமான்னு வெளியே தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம மூக்கடைப்பு சளி வெளியே தள்ளமுல்ல, சளி வெளியே வராது. அப்போது அந்த சளியை வெளியே இப்படி வச்சுட்டு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சளி வெளியே வரும், இயல்பாக வெளியே போயிடும். அப்போது இந்த அபான முதலுடைய ஒட்டுமொத்தமான பயன்னா உடலுக்கு தேவையற்ற கழிவுகளை எளிமையாக வெளியேற்றுறதுல இந்த அபான முத்திரை ரொம்ப அருமையான ஒரு முத்திரை. சரி, இது வரைக்கும் நான் வகுப்படுத்தேன். இப்போது உங்களுக்கு என்ன வியாதிக்கு உங்களுக்கு வந்தால் மருந்து எடு முதலுக்கு சேர்க்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். உடல் எடை குறைய சார், உடல் எடை குறைய என்ன மாதிரி விஷயம்? உடல் எடை குறையணும், தொப்பை குறையணும் அப்படின்னா அடுத்த 30 ஒரே குத்து, அடுத்த 30 ஒரே குத்து குத்துக்கும். அது அவங்க அடிக்கிறாங்க. அடுத்த குத்துக்கள் எப்படி வைப்பீங்க? அடுத்த குத்துக்கள் எப்படி வைப்பீங்க? வெரி குட். ஏய், இந்த கை ஆட்டோமேட்டிக் வந்துடும். இது பேர் முஷ்டி முத்திரை. முஷ்டி முத்திரை சரியா? சின்ன இதுதான் மகன். அது போய் இது பேர் முஷ்டி முத்திரை. இந்த முஷ்டி முத்திரை செய்ய சொல்ல உடல் தொப்பை, உடல் பருமன், தேவையற்ற இடங்களில் சதை வளர்ச்சி, குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்கிறேன், மார்பகம் இது வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க கவலையால் இந்த மார்பகம் இது வரைக்கும் கொண்டு போயிடும் இந்த சதை. அது அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அவங்கள வந்து ஆண்களுக்கு மிக ஒரு அற்புதமான விஷயம், முன்னாடி வளர்ந்து பின்னாடி வளரும். அதை குறைக்கிறதுக்கு பிரசவம் நடந்த பிறகு அதாவது இயற்கை வயிறு தொங்குறது இயற்கை. அந்த வயிறை மேலத்தி கொண்டு வரதில் இந்த முஷ்டி முத்திரை ரொம்ப அருமையாக இருக்குது. சரிங்களா? அதே சமயம் மாதவிடாய் பிரச்சனை, அதாவது பிரச்சனை இல்லை, இந்த முஷ்டி முத்திரை ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. இந்த மொனோபாஸ் அப்படின்னா இது மாதிரிலாம் அவங்களுக்கு விடாய் இல்லை, அந்த உதிரம் போக்க வெளியே இருக்காது. அந்த மாதிரி பெண்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் மாறும். அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் மாற சொல்ல அவங்க பார்த்தீங்கன்னா உடலில் ஒன்று குண்டடிக்கும், இல்லை மூட்டு வலிக்கும், இப்படி குனிஞ்சு அவங்களால எந்த வேலையை செய்ய முடியாது. அந்த மாதிரி காலங்களையும் இந்த முஷ்டி முத்திரையை பயன்படுத்தலாம். சரிங்களா? ரைட். அதே சமயம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த முஷ்டி முத்திரையை பயன்படுத்தலாம். அடுத்து வேறு என்ன? சரி, முத்திரைகள்லாம்
பண்ணுறதுக்கு நேரம் காலம் அந்த மாதிரி இருக்குங்களா? சரி, இந்த முத்திரை பண்ணுறதுக்கு நேரம் காலம் கண்டிப்பாக இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தில் பரமனிலிருந்து நம்ம வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய கூட்டு சேர்க்கையில் தான் இயங்கிட்டு இருக்கு. எல்லா பொருளையும் எல்லா திடப்பொருளையும் பஞ்சபூதம் இருந்து தான் இருக்கு. நம்ம விரல்ல இப்போ நோய் அப்படி சொல்றதுன்னா, நான் பொதுவாக சொல்ல மனம் சார்ந்த விஷயங்கள் நோய் வருதுன்னு சொல்கிறேன். அதையும் தாண்டி நோய் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், அந்த ஏற்ற தாழ்வு வந்து நோயை உருவாக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து நீங்கள் அந்த அக்குபஞ்சர் ஸ்டூடெண்ட் இல்லையா, யங் யாங் அந்த மெட்டல் அந்த இது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இதை நோக்கி தான் இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த வகையில் நம்ம விரலுக்கு ஒவ்வொரு முதிரையோட ஆளுமை இருக்குது. சுண்டு விரலில் நீர்மத்தன்மையான ஆளுமை இருக்குது. மோதிர விரலில் ஏன் இது மட்டும் நெருப்பு வச்சுக்கலாம்? ஏன் இது மட்டும் நெருப்பு? அப்புறம் நெருப்பு எப்பவுமே மேல் நோக்கி இருக்கும். நெருப்புக்கு திசை என்பதே கிடையாது. சரியா? அதே சமயம் கட்ட வெள்ள ரேகை மாதிரி ஒரு ரேகை இன்னொரு ரேகை இருக்காது. ஆனால் நெருப்பு ஒவ்வொரு சலத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் தன்னுடைய வடிவத்தை மாற்றிட்டே இருக்கும். அதுக்காக இருக்கு கட்ட விரலுக்கு அந்த நெருப்பு தன்மையை கொடுத்தாங்க. ஒவ்வொரு முத்திரையும் உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யணும். இல்லை உணவு எடுத்துக்கிட்டு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி செய்யணும். குறைஞ்சது 3 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷம் ஒரு முதிரை. அருமையான கேள்வி. அருமையான கேள்வி. இப்போ ஆதி முதிரையை நடக்க முடியாதவங்களுக்கு கைகளை வச்சுட்டு நடக்கலாம். கண்டிப்பாக செய்யலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த முதிரைகள் வேண்டாம். சரிங்களா? நடந்து செய்ய முடியாத கூடாத ஒரு முதிரைகளும் இருக்குது. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த அத்தனை முதிரைகளும் படுத்துட்டு மட்டும் செய்யக்கூடாது. மற்ற எந்த விதத்தில் செய்யலாம். இப்போ இருதய முதிரையை நீங்கள் படுத்துட்டு செய்யலாம். இப்போ இருதயத்தை பற்றி இன்னொரு தெளிவு சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்களால இந்த முதிரை செய்ய முடியாது. அவங்க வேற நம்ம பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு வச்சுட்டே போனோம் அப்படின்னா ரைட். இப்போது மாடியில் ஒரு நபர் இருக்கார். ஜேஜிஆர் பேரில் சாதாரண நபரும், ஆனால் மாடி குறுக்கலான இடம். அவருக்கு இந்த இருதய பிரச்சனை வந்துருச்சு. தூக்கிட்டு வர முடியாது. என்ன பண்ணலாம்? இல்லை நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்களோ? நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்களோ? இல்லை அதை பார்த்துட்டீங்க. கோபாலான்னு ஒரு படம் வந்துச்சு. பாட்டு அது குண்டு பொம்பளை தூக்கி கையை கட்டி எழுதுவாங்க. அதை விட்ட உடனே கொடுத்துருவோம். ரொம்ப எளிமை. நோய் வாய்ப்பட்ட மனிதனுடைய சுண்டு வரல இந்த நகைப்பதியை அவருடைய லேசாக பிடிச்சிருங்க. வந்துட்டே இருக்கு. ரொம்ப எளிமை. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படின்னா குழந்தைங்க ஆரம்பிச்சு இப்படியே நிற்கும். அச்சா கூட நவராது. உங்கள் பையன் ஒருத்தருக்கான். அப்பா ஒன்று அப்பா தான் வரணும். நான் கொம்பு எடுத்து அடிச்சு கூட பார்த்துட்டேன். நான் வரவே இல்லை. என்னடா பண்ணவே வச்சேன். பிடிச்சே அந்த தொண்டு வரல. வச்சேன் காலில். இன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு ஐயா வர்றாருன்னா அட முடியாது வரணும். சரிங்களா? அப்போ அடமுடிக்கிற வந்து வரல அப்படின்னா சொல்றது இல்லையா? நீ கஷ்டமே படுத்தாரு. அவர் ஒரு ஐயா நீங்கள் ஏஞ்சி உட்காருங்க. நல்லா ஏஞ்சி கூட மனசில் உட்காருங்க. காலை அழுது அழுத்து விடுங்க. கால் நல்லா கிரிப்பாக வச்சுக்க. எழுத நல்லா உங்கள் பக்கம் போஸ்ட் நல்லா பண்ணிட்டீங்கன்னா
வரவே வராது. ஏது இல்லையா? சரியா? ஏன்னா அடம்பிடிக்கிற குழந்தை என்ன பண்ணோம்? காலை வந்து ஸ்டெடியாக வைக்காதியா? இது சூட்சமத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நின்றார் இல்லையா? ஏன்னா உட்காந்து பண்ண சொல்ல வராதுக்கு காரணம் ரெண்டு இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று அவரோட படக்ஸு, இன்னொரு அவர் கால். அப்போ உடல் நல்லி விட்ட நபர்களை மாட்டிலிருந்து கீழே கொண்டு வரணும் அப்படின்னா இதை பிடிச்சி கூட கொண்டு வந்தோம். ரைட். இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கி டயாலிசிஸ்ன்ற ஒரு விஷயத்தில் நம்ம அதிகப்படியான செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா அந்த நபர் ரொம்ப அளவுக்கு அதிகமான துன்பத்தை அனுபவிக்கிறாரு. அவருடைய சிறுநீர் பிரியிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்கார். அவருடைய அந்த சிறுநீரகம் அருமையாக வேலை செய்யணும், அந்த நோயின் தாக்கத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு மிக அற்புதமான ஒரு முத்திரை இருக்குது. இதுக்கு பேர் சுரபி முத்திரை. சுரபின்னா அல்ல குறையாது பேர் சுரபி. வற்றாத ஒரு பாத்திரத்துக்கு பேர் சுரபி பாத்திரம். அக்ஷய பாத்திரம் மாதிரி சுரபின்றது அல்ல குறையாது. இந்த முத்திரை செய்ய பார்த்தீங்கன்னா கிட்னியை சார்ந்த சிறுநீரகத்தை சார்ந்த அனைத்து வித பிரச்சனைகளும் அதுவும் சார்ந்து அதோட ஆண்களுக்கு பெண்களுக்கான வந்து அந்த பாலியல் தொந்தரவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சரி பண்ணதில் இந்த சுரபி முதிரை ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த சுரபி முதிரை பார்க்கறதுக்கு எளிமையாக இருந்தாலும் செய்வதற்கு மிக கடினம். எல்லாரும் நோட்டுக்களை வச்சுருங்க. இடது கை இப்படி வச்சுடுங்க. இவங்க வந்து உங்களுக்கு டெமோகோசம் நம்ம காலத்துக்கு வச்சுறாங்க. இடது கை ஆள்காட்டி சுண்டு விரலோடு வலது கை மோதிர விரல். இடது கை சுண்டு விரலோடு வலது கை மோதிர விரல். இடது கை மோதிர விரலோடு வலது கை சுண்டு விரல். இடது கை நடுவிரலோடு வலது கை ஆள்காட்டி விரல். இடது கை ஆள்காட்டி விரலோடு வலது கை நடுவிரல். சொல்லணும் தெளிவாக சொல்லியிருக்கியா? எல்லா வரலையும் மாற்றி மாற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப எளிமையாக சொல்லி பாருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா மாறிஷா இடது கை சுண்டு விரலோடு வலது கை மோதிர விரல், இடது கை மோதிர விரலோடு வலது கை சுண்டு விரல் வந்துச்சு. இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்? திருப்பி இப்படி கை வச்சிடறோம். இப்போ ரொம்ப எளிமை, ரொம்ப கஷ்டமான படம் வேணாம். இப்படி வைங்க. ரைட் ஹேண்டை கூட போயிட்டு இப்படி வச்சிங்கன்னா ஒருத்தராது. இப்படி ஈஸியாக வைங்க. லெஃப்ட்டு மடித்து அப்படியே உள்ள வைங்க. இது விரலில் மட்டும் மாற்றணும். ரெண்டு விரலாம் பிடிச்சிங்க. அப்படியே ஆப்போசிட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஃப்ரீ ஆகும். செஞ்சு பாருங்கம்மா, செஞ்சு பாருங்க. நான் சொன்ன சிறுநீரக சார்ந்த அனைத்து விதமான நோய்களையும் பிரச்சனைகளும் சரி பண்ணும். கிட்னி இருந்தது, கிட்னி ஸ்டோனில் 2 விதமான ஸ்டோன் இருக்குது. ஒன்று எளிமையாக உடையக்கூடிய கல், இன்னொன்று அந்த ஷோரில் அது நடு மையத்தில் வந்து அது ஒட்டிக்கிடும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அந்த மாதிரி உடைக்க முடியாத காலங்களில் இந்த சுரபி முதிரையை ஒரு வேலைக்கு 1/2 மணி நேரம் செஞ்சிங்கன்னா அந்த இடத்த விட்டு அந்த சிறுநீரக கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியே போய் ஆரம்பிச்சு. 1/2 மணி நேரம் செய்யணும். ஒரு வேலைக்கு 1/2 மணி நேரம் செய்யணும், 3 வேலை செய்யணும். அப்படி செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி எது இருந்தாலும் சரி. காலைல 1/2 மணி நேரம் தொடர்ச்சி செய்ய முடியாது. ஒரு 5 மினிட்ஸ். ஐயா உங்கள் கதையை தயவு செய்து பார்த்துங்க. எங்கள் ஆள் வந்து சொல்ல மட்டும் கேளுங்க. அம்மா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டுருங்க. உங்களுக்கு அவங்க வருவாங்க. என்ன சொல்லுங்க. ஐயா தயவு செய்து என்ன ஒரு எல்லாரும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரல. இப்போ யாரும் சொல்லாதுப்பா. இதான் கை இப்படி வச்சுடுங்க. ஆனால் அந்த கை இப்படி வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு திருப்பி வச்சுடுங்க.
வச்சுங்களா? அப்படியே இதை தொடுங்க. ஈஸியாக வந்துச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக வந்துச்சு பாருங்க. இப்படி வையா, இந்த கையை லேசாக திருப்பி கொண்டு போய் வையா. கையை நீ பதினல்ல, இப்போ சின்ன வயசுல எப்படி தானோ பார்த்தீங்கன்னா இது சரி. நீங்கள் வீட்டில் போய் பழங்க. இது பழகிறதுக்கு நான் யூடியூப் சேனல் எழுதி போகிறேன், அதை தெளிவாக சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துங்க. ஐயா ஒரு நிமிஷம். ஏன்னா அம்மா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம உணவின் காரணமாக, உணவு சரியாக எடுத்துக்காத ஒரு காரணத்தினாலேயும், இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவோட நிறைய மாற்றங்கள் இருந்ததால், ஐயா சொன்ன மாதிரி உணவு ஒழுங்காக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நோய்கள் கிடையாது. அந்த உணவின் பாதிப்பின் காரணமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகத்தில் கல், இந்த சிறுநீரக கல் 2 விதமாக இருக்குது. ஒன்று உடைக்கக்கூடிய கல் இருக்குது, இன்னொன்று உடைக்க முடியாத ஒரு கல். அந்த உடைக்க முடியாத கல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறுநீர் சிவத்தில் மையத்தில் போய் உட்காந்துரும். அந்த மையத்தில் உட்காந்த கல்லை அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக எந்த மருத்துவத்தாலும் கொண்டு வர முடியாது. அதுக்கு என்ன பண்ண, பின்னாடி ஒரு தொலை போட்டு அந்த கல்லை செட் பண்ணி எடுப்பாங்க மாடலில். அது முன்னாடி அவங்க வயிற்றை கிழிச்சு எடுப்பாங்க. இப்போ மாடர்ன் அப்படின்றதுனால அந்த வயிற்றில் தொலை போட்டு எடுப்பாங்க. அந்த கல்லை கூட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி இந்த முத்திரை வெளியே எடுப்போம். ஆனால் அரை மணி நேரம் ஒரு வேலைக்கு செய்யணும், 3 வேலைக்கு 3 அரை மணி நேரம் செய்யணும். தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷம் கேப் இல்லை 5 நிமிஷம் கேப்பில் தொடர்ச்சியாக வைங்க. ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு, மறுபடியும் வைங்க. நம்ம அரை மணி நேரம் செஞ்சிங்கன்னா அந்த உடைய முடியாத கல்லும், ரீனல் கால்கின்னு சொல்லக்கூடிய அந்த பசையுள்ள கல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி சிறுநீரகத்தை சரியாக சொல்லிடும். அதே சமயம் கிரியேட்டின் லெவல், குறிப்பாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த கிரியேட்டின் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் குறைய ஆரம்பிச்சிடும். அலோபதி மருத்துவத்தில் கிரியேட்டின் லெவல் ஏறி போச்சுன்னா அது ஒரே காரணம் டயாலிசிஸ் மட்டும்தான் பண்ண முடியும். டயாலிசிஸ் பண்ணால் மனிதன் 1 ஆண்டுகள் அவனை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அந்த கிரியேட்டின் லெவல் வந்த நபர்களும் இந்த முத்திரையை தொடர்ச்சியாக பண்ணி அது மாற்று மருத்துவம், இன்றைக்கி இந்த ஒரிஜினல் மருத்துவம் சித்த மருத்துவம் தான். இன்றைக்கி மாற்று மருத்துவம் சொல்லக்கூடிய ஹோமியோபதி சித்த மருத்துவம், இந்த 2 வந்து அதுக்கான தீர்வுக்கான மருந்து இருக்குது. அதை 2 சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து டயாலிசிஸே பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா? சமீபத்தில் மின்சாரத்துறையில் உயரதிகாரி வேலை செஞ்சுட்ருக்காரு. அவருடைய கிட்னி பாதிப்பு வந்துன்னு சொல்லிட்டு கிரியேட்டின் லெவல் 7 ஆயிடுச்சு. பயந்து என்கிட்ட வந்தார். ஆனால் போய் அதெல்லாம் ஒரு வியாதியாக சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு திடீர்னு எனக்கு ஃபோன் வருது. நான் மருந்து வாங்கி போய் 1 வாரம் தான் ஆச்சு, திடீர்னு ஃபோன் வருது. சரி அலைந்து இருக்கட்டினாங்க, என்ன ஐயா கிரியேட்டின் லெவல் 1.5 வந்துருச்சு. இப்போ அந்தளவுக்கு இது நிரூபிக்கப்பட்ட விஷயம் எல்லாமே. ஆனால் அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். அவர் எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்காம இந்த முத்திரை மட்டுமே பயன்படுத்தணும். நான் தெளிவாக என்ன சொன்னேன், அப்போது அந்த கிட்னியில் பற்றி எந்த சூழ்நிலையும் அது சரி பண்ண முடியாது. எந்த மருந்தாலும் சரி முழுமையாக சரி பண்ண முடியாது. சுகர், சொரியாசிஸு, அப்புறம் அந்த கிட்னியில் அந்த பீஸ் லெவல் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அந்த 3 வியாதி, அதாவது 51 வியாதி அலோபதியில் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 51 வியாதியில் இந்த 2 வியாதி மட்டும்தான், இந்த சுகரையும் கிட்னி விஷயத்தை மட்டும்தான் வந்து முழுமையாக சரி பண்ண முடியாது குதிரையால். மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் எளிமையாக சரி பண்ண முடியும். நடக்க முடியாதெல்லாம் எளிமையாக நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த முத்திரையில் திறன் இருக்குது. அப்போது அதுக்கு மாற்றம் நான் பார்த்து சொன்னால் ஹோமியோபதிலையோ இல்லை சித்த மருத்துவத்திலையோ துணை மருந்தாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன முயற்சி பண்ணி செய்யலைன்னு சொன்னால் எனக்கு ஒன்று நான் சரி பண்ணித்தரேன். இதுக்காக ஐயா ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. இல்லைன்னா ஐயா கேட்டு தெரிஞ்சு அது என்ன பாயிண்ட் எனக்கு தெரியும். ஏன்னா ஐயா மாதிரி நண்பர்கள் நிறைய இருக்காங்க. சரிங்களா? அப்போது அதில் வந்து அப்போ சொல்ல அவர் என்ன விதத்தில் சொல்லி, அதான் ரொம்ப முக்கியம்.
கிட்னி இருக்கு சார்ந்த வியாதிகளுக்கு அவர் என்ன முறையில் சொல்லிக்கோ அதை பின்பற்றது ரொம்ப முக்கியம். அந்த மெரிடியன் இருக்கிற விஷயத்தில் அதை போய் சரி பண்ணோம். அதை நம்ம ஏடாவிடமாக பண்ணாலும் பக்க வேலை கொடுக்குது. இந்த 2 விஷயத்துக்கு மட்டும், மற்ற விஷயத்துக்கு பயம் இல்லை. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்களோ, ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை முறையாக கண்டுபிடிக்கப்போ அந்த அந்த நேரத்துக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா தொலைபேசி அழைங்க, ஐயா இந்த பிரச்சனை வந்து நான் என்ன பண்ணேன். கடைசியாக நான் நேரம் சரியாக முடிஞ்சிச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஐயா இன்னொரு தூக்கமில்லை, மலச்சிக்கல், பசி, மூலம் பௌத்திரம் அதுக்கு சரி பண்ணுங்க. சரி, அதே போல கேட்டேன், என்ன எது வேணும் கேள்விங்கன்னு கேட்டேன். மலச்சிக்கலை போகிறதுக்கு ஒரு முதிரை சொன்னேன். என்ன முதிரை? முதிரை. தூக்கம் வரல என்ன பண்ணலாம்? தூக்கம் வரல என்ன பண்ணலாம்? தூக்கம் எப்போது வராது? ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. மனசுல கவலை, பயம், ஆசை, இந்த 3 பண்பும் இருந்தாலும் தூக்கம் வராது. அப்போ இது 3 வந்தாலும் நம்முடைய இருதயத்தில் சற்று வேகம் கூட இருக்கும். அந்த பம்பிங் வந்து அதிகமாக இருந்தால் தூக்கம் கண்டிப்பாக வராது. இல்லை பம்பிங் குறைஞ்சா நம்ம தூக்கம் வந்துடும். ஒரே நித்திரை வந்து முழு நித்திரை ஆகிடும். அதையும் சரி பண்ணணும். அப்போது தூக்கம் வராத அன்பர்கள் ரொம்ப ஐயா ரொம்ப அர்த்தம் சொன்னார். இந்த சின்முத்திரை படுதுங்க, நல்லா காலை கையை நல்லா அப்படி வி ஷேப்பில் வைங்க. வச்சுக்கிட்டு இந்த சின்முத்திரை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இறை பேரை சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே வார்த்தை ஓம். ஒன்று தூக்கம் கிடையாது, நினைச்சு கூடிடும். ரங் இதை வச்சுக்கிட்டு ரங், அதாவது ஓம் சொல்றதுல வந்து பல விதமான இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி அந்த ஓம் சொல்ற லெவலுக்கு ரங்கு சொல்லணும். இப்போ எந்த டெசிபிளில் சொல்லணும்? இந்த ஓம் இந்த ரிசீவர் சொன்னீங்கன்னா அருமையாக தூக்கம் வரும். நீங்கள் எப்படி சொல்லுங்க? ஓம் 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 சொல்லுவோம். இங்கே அதிர்வு ஏற்படும். இந்த அதிர்வு ஏற்பட சொல்லுங்க நம்மளுடைய தூக்கம் வரதுக்கு பதிலாக எனர்ஜி குடிக்கும். ஓம் ஒன்று இந்த முறையில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுட்டீங்க, சின்முத்திரையை கரெக்டாக தான் செய்யலாம். கரெக்டாக வச்சுருங்க. இப்படி பார்த்துட்டு இப்படி சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட நோயாக தடுத்து போதுறீங்க. ஐயா அடுத்து மூலம் பௌத்திரம். பௌத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை மூலம் சரி பண்ணலாம், இல்லை அக்குபஞ்சர் மூலம் சரி பண்ணலாம். முத்திரை மூலம் பௌத்திரம் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் சரி பண்ணணும். அதை இங்கே சொல்லிக் கொடுக்க முடியாது, சரிங்களா? பௌத்திரம் என்பது என்னன்னு கொடிகள் நிறைய பிரச்சனை போகும். ஒன்று அக்குப்ரெஷரில் இருக்குது, அக்குபஞ்சரில் இருக்குது, அப்புறம் வந்து அறுவை சிகிச்சை தான். ஹோமியோவில் இருக்குது, அது கூட சரியான வீதி கொடுத்தா சரியாகும். அதில் பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மருத்துவ நாடணும். மூலம் வராமல் தவிர்க்கணும். என்ன பண்ணலாம்? நீங்கள் மலச்சிக்கல் இருந்தாலும் மூலம் 8 வகையான மூலம் இருக்குது.
அதுக்கு ஒரு சொல்லி கொடுப்பார். எட்டோட மூலம்னு சொல்லிட்டு அவர் விளக்கமாக சொல்லுவார். அந்த மூலமே வரக்கூடாது அப்படின்னா ஒன்று ரொம்ப எளிமை. எல்லா காலகாலத்தில் ஆய்வு பண்ணிக்கலாம் இல்லையா? ஆய போயிட்டு கழுவுறதுக்கு முன்னாடி வேணா மேலோட்டமாக கொஞ்சம் கழுவி செய்யுங்க. தப்பு என்ன ரொம்ப அந்த தொக்கு அதிகமாக தான் கழுவுறதுக்கு அருவருப்பாக இருக்கும். இதில் லேசாக வந்து அலசிடுங்க. அலசிட்டு உங்களுடைய ஆள் காட்டி விரலை அந்த ஆசனவாய்கிட்ட உள்ள விட்டு எடுங்க. முதல்ல அருவருப்பாக இருக்கும், பின்னாடி அதுவே சுகமாக இருக்கும். சரிங்களா? அப்படியே இந்த ஆள்காட்டி விரலை உள்ள விட்டு எடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாளில் மூலம் எந்த 8 வகையான மூலமும் உங்களுக்கு வரத்துக்கான சாத்தியக்குறையே இல்லை. மூலம் வரத்துக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்று சூடுன்னு சொல்லுவாங்க, அது இல்லை. மலத்தை யாரெல்லாம் அடைக்கடிக்க வைக்கிறாங்களோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் அதுக்கு மேலே அடக்கக்கூடாது. அதே போய் போய் உட்காந்தோம்னா 2 நிமிஷத்தில் அந்த வயிற்றுலாம் காலி பண்ணிடணும். முக்கி போடுறவங்களுக்கு கண்டிப்பாக மலம். முக்கி யாரெல்லாம் போவாங்க அப்படின்னா யாரெல்லாம் ரொம்ப கோபத்தை எதிர்த்து பேச முடியாதோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லணும் அதான் கேட்கணும். கேட்கலாம் கடமையாக சத்தம் போடுவேன். எதிர்த்து பேசினா அதுக்கு திட்டுவேன். அப்போ யாரால எதிர்த்து பேச முடியலையோ அவங்களும் முக்கி தான் மனம் போயாகும். சரியா? அலுவலகத்துலேயோ வீட்லேயோ அது மாதிரி எதிர்த்து பேச முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ரோட்டில் போங்க, இல்லை வீட்டுக்குள்ள செடி இருக்குது, அந்த செடிக்கிட்டே இந்த பிரச்சனையை வந்து பேசிடுங்க. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு மூலம் வர சாத்தியக்குறை இல்லை. மூலம் வந்துட்டாலும் இந்த ஒரு பயிற்சியை உங்களை சரி பண்ணும். அதுக்குன்னு மூலத்தை பெருசாக்கி ரத்தம் வர அளவு பண்ணிட்டு இந்த கை விட்டு பண்ணணுன்னா இன்ஃபெக்ஷன் தான் வரும். சரி, ரத்தம் வராதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் பண்ணிடுங்க, அது சரியாகும். வேற ரத்த சோகை வரதுக்கு முக்கியமான காரணம் என்னம்மா அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு எடுத்துக்க சொல்ல துன்பத்தை நினச்சி சாப்பிட சொல்ல கண்டிப்பாக ரத்த சோகை வரும். ஒரு மருத்துவர் சொன்ன மாதிரி சாப்பிட்ட உடனே நம்முடைய உணவு வந்து குளுக்கோஸாக மாறுதுன்னு சொன்னாங்க. அந்த ரத்தமாக மாறத்துக்கு அதுக்கு 7 நாள் தேவைப்படுது. 6ஆம் நாள் தான் வந்து 6 நாள் தேவைப்படுது. 6 நாள் கழிச்சு அது நம்ம ரத்தமாக போகுது. 7ஆம் நாள் தான் எலும்புக்குள்ள அந்த மஜ்ஜியாக உள்ள போய் உட்காந்துரும். அந்த